ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ டுடே நான் பார்க்க போகிறது ஜிமினோட மாஃபியா மேரேஜ் எபிசோட் 24. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருப்போன்னா, நீங்களும் ஜிமினும் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே மேன்ஷனுக்கு வந்திருப்பீங்க. மேன்ஷன் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க டைனிங் ரூமில். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் ஜிம்மனும் லிவிங் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், ஹே வயன், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இப்போயா? ஆமாண்டி, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதான் நீ ஆண்டி கூட பேசிவிட்டு எல்லா டிவி பார்த்துட்டு போகிறதா இருந்தால் அப்புறமா போய் தூங்கு. என்ன, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ண வேணாம், தூங்கிடு. ஜிம்மன், இப்போயா? ஆமாண்டி, ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க். ஸோ அதான் நான் போனேன். என்ன? சரி, ஓகே, பட் சீக்கிரமாக வா. என்ன? ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய். ஒழுங்காக போய் தூங்கு, ஓகேவா? ரொம்ப டிவி பார்க்காத. ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ். அதை மறப்பேனா? கண்டிப்பாக போய் சீக்கிரமாக தூங்கிடுறேன். ஓகே ஜிமன்? ஓகேடி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்களும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, ஆண்டி நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கமாக வருது. சரி, ஓகேடா, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அமுச்சு விட்டுறாங்க. நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிம்மனும் அவன் ஒர்க் பார்க்க போயிடுறான். நீங்கள் ரூமுக்கு வந்துட்டு, அப்பா இந்த பெட்டில் தூங்கி 1 வீக் ஆகுது, நல்லா தூங்கலாம் அப்படி படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி சில்லாக ஒர்க்கப் ஆகுறீங்க. ஒர்க்கப் ஆகிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா செம்ம ஷாக். பிகாஸ் 9 o'clock மேலே ஆகுது. அதை பார்த்துட்டு, வாட், 9 ஆகுது, என்னை வந்து யாருமே எழுப்பலை. ஐயோ என்ன ஆச்சு? ஜிம்மன் நம்மளாம் செம்ம கோவத்தில் இருப்பானே. நேற்று அவ்வளோ டைம் சொன்னான், நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் மறக்காது. பட் நான் தூங்கிட்டேன். அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களோட வெட்டிங் ஃப்ராக் இருக்குது. அதை பார்த்துட்டு, ஆத்தி இது என்ன இவ்வளோ பெருசாக நிற்கிது? அச்சோ, அகெய்னா? ஆண்டி இருக்கீங்களா? வயன், எழுந்துட்டியா? ஆண்டி டைம் ஆயிடுச்சு ஆண்டி, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நான் தூங்கிட்டேன், ஐம் சாரி. ஜிம்மன் எங்க ஆண்டி? என் மேலே கோவமாக இருக்காரா? அச்சோ, கோவமா? அவனுக்கா? உண்மையிலையா? இல்லையே. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? டைம் ஆயிடுச்சே. அவன் தான் அவனை எழுப்ப வேண்டாம். அவள் எப்போ எழுந்துக்கிறாளோ, அவள் எப்போ ரெடி ஆகுறாளோ அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலான்னு அவன் தான் சொன்னான். ஸோ அதனால தான் நாங்கள் யாருமே அவனை எழுப்பலை. அப்படியே ஆண்டி? ஆமாம், எழுந்துட்டல, எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆக போ. ஓகே அப்படின்னு ஜாலியாக போகிறீங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. நீங்கள் வெளியே வரும்போது ஒரு 2 கேர்ள்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. மேம், நீங்கள் யார்? மேம், நாங்கள் ஜிம்மன் கூப்பிட்ருந்தாரு உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதால தான். ஓ, மேக்கப்பா? நீங்களா பண்ண போகிறீங்க? எஸ் மேம், ஜிம்மன் தான் எங்களை இங்கே இருக்க சொன்னார். சரி, ஓகே, 2 months வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியை கூப்பிடுறீங்க. ஆண்டி, வயன் 2 minutes. ஓகே. ஸோ அப்படியே அவங்களும் வராங்க. என்னம்மா? ஆண்டி கரெக்டாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எனக்கு பசிக்குது, ஸோ அதான் கூப்பிட்டேன், எனக்கு தெரியும், ஸோ அதான். இந்தா. ஆண்டி யார் இவங்க? மேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஜிம்மன் தான் கூட்டிகிட்டு வந்தான் உனக்கு மேக்கப் பண்ணணும்னு. அவங்க மார்னிங்கே வந்துட்டாங்க, நீ எழுந்துக்கணுன்னு தான் வெயிட்டிங். ஓ அப்படியா? சரி, ஓகே, இவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி, ஓகே வயன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. நீங்கள் அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டு சாப்பிட்டுட்டே வரீங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் போய் சேரில் உட்காந்துட்டு, கேர்ள்ஸ் நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்களா? ஏன் மேம், இப்போ தான் சாப்பிட்டோம். ஓ அப்படியா? உங்கள் நேம் என்ன? என்னோடய நேம் ஈனா, அவன் நேம் மீனா. ஓ, ஈனா மீனா, ஓகே. தென் எவ்வளோ இயர்ஸாக ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டா? மேம், நாங்கள் 6 months-ஆக இருக்கோம். ஓ அப்படியா? 6 months-ஆவா? இதை நம்பி என் மூஞ்சை கொடுக்கலாமா தெரியலையே. மேம் என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, கிரேட் ஒர்க்.
தேங்க்யூ மேம். மேம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டிங்கன்னா நாங்கள் மேக்கப் ஆரம்பிச்சிருவோம். பிகாஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 மினிட்ஸ் வந்துடுறேன். சாப்பிட விடுதுங்களா? ஆஞ்சுன்னு இருந்தா எவ்வளோ பொறுமையாக பண்ணுவா. இவனுங்களாம் என்ன புரிய போகுது. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு ஃப்ராக்லாம் போட்டு அப்புறம் மேக்கப்லாம் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜிம்மன் அங்கே வரான். அவன் ஜஸ்ட்டு சும்மா நார்மலான ட்ரெஸ் தான் வேர் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு, ஜிம்மன் நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ ஏன்டா கிளம்பவே இல்லை? ஏய் நான் கிளம்புறது இருக்கட்டும்டி, பட் நீ எப்படி இருக்க தெரியுமா? யூ லுக் லைக் அ பிரின்சஸ். சோ என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா. இவனுக்கு எல்லாம் ஓகே தானே? ஜிம்மன் ஓகே தான். என்னடி இழுக்கிற? ஓகே ஜிம்மன், பட் நான் என் ஹாஞ்சுனை மிஸ் பண்ணுறேன். அவள் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணுவா. ஸோ அவள் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ அஞ்சுனேம்மா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த இடத்துல நகர்றான். பார்த்தா பின்னாடி ஆஞ்சோன். அதை பார்த்துட்டு, அஞ்சுன் வந்துட்டியா? எஸ், என் டியர் பெஸ்டி என் டார்லிங்க்கு மேரேஜ், நான் வராமல் இருப்பேனா? ஒயன் நம்பாதடி, அவள் போய் சொல்கிறா. ஏன் ஜிம்மன்? நான் தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நடிக்கிறா. ஜிம்மன் விடுங்க ஜிம்மன், அவகிட்ட நான் ஏதோ ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா என்னை ஓட்டுறீங்க. ஆமாம், அப்போ என் பொண்டாட்டி என்னென்ன நினைப்பா? அதான் நான் அவகிட்ட ஸ்கோர் பண்ணுறேன். போதும் 2 பேரும் ஸ்கோர் பண்ணது. ஜிம்மன் போய் கிளம்புங்க. சரி ஓகே பார்த்துக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு ஹக் பண்ணி, அஞ்சோன் நீ வரவே மாட்டேன்னு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல, நாங்களாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். சரி போதும். வயன் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதுவும் இந்த பிளாக் கலர் ஃப்ராக் அவனுக்கு செம்மையாக சூட்டாக இருக்குது. நல்லா இருக்கா? ஆமாம். அஞ்சுன் சொல்லுடி. அப்பா அம்மா யாரும் வரலல்ல, அண்ணன் கூட வரமாட்டான்ல? ஓகே நீயாச்சும் வந்தியே. வயன் உன்னோட ஹோப்பை மட்டும் லூஸ் பண்ணாத, ஓகே? உனக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத, பட் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இரு. கண்டிப்பாக நடக்கும், ஓகே? ஓகே. ஸோ அப்படியே உங்களுக்கு மேக்கப்பும் நடக்குது. ஜாலியாக 2 பேரும், அவங்க 2 பேரும் கூட ஹாப்பியாக ஒரு மாதிரி சில்லாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஆன்ட்டி வந்து, வயன் ஓகேவா? எல்லாம் ஓவர் தானே, கிளம்பலாமா? ஏன் ஆன்ட்டி கிளம்பலாம். வாவ் வயன் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நீ தான் ஜிம்மனுக்கு கரெக்டான பேர். சொல்லுவாங்களே, மேட் ஃபார் ஈச் அதர். அப்படி இருக்கேன் ஆன்ட்டி. எனக்கு ஷை ஆகுது. அச்சோ பாடுறா. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படி சொல்லி உங்களை அந்த ஆன்ட்டி அண்ட் உங்கள் ஃப்ரெண்டும் கூட்டிகிட்டு போகிறா வெளியே. அப்போ கரெக்டாக ஜிம்மனும் அவனோட ரூம்லேருந்து வெளியே வரான். செம்ம ஸ்மார்ட்டாக ஒயிட் ஷர்ட், பிளாக் கோட், பார்க்க க்ரூம் மாதிரியும் அட் த சேம் டைம் மாஃபியா மாதிரியும். அதை பார்த்துட்டு ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அங்கே தயாங், டேய் 2 பேரும் பார்த்தது போதும், ஓகே கிளம்பலாமா அப்படின்னு கலாய்க்கிறான். உங்களுக்கு ஷை ஆகுது. அண்ணா சும்மா இரு. சரி ஓகே வயன் வாங்க போகலாம் அப்படி சொன்னதும் ஸோ 2 பேரும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறீங்க. அங்கே இருக்க எல்லாரும் உங்களை 2 பேரும் அப்படி பார்க்குறாங்க. லைக் நைஸ் பேர். ஜிம்மனுக்கு வயன் கரெக்டாக இருக்கா, வயனுக்கு ஜிம்மன் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஒரு குட்டி கிளிப் போடுறேன். அப்படி தான் அவங்க மேரேஜே இருக்கும், ஓகே? உள்ளதை சொல்கிறேன், உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன்.
ஓகே பார்த்துட்டிங்களா? அப்படியே 2 பேரும் கீழே இறங்கி வரீங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க உங்களை பார்த்து, வயன் நானும் ஜிம்மனும் ஒரு காரில் வந்துடுறோம், நீங்களும் ஹாஞ்சினும் ஒரு காரில் வந்துடுங்க, ஓகே? ஆனால் தனியாவா? இல்லையே, உங்க கூட ஹாஞ்சின் வர போகிறா, அப்புறம் ஆன்ட்டி வர போகிறாங்க, அப்புறம் என்ன? பட் ஜிம்மன் இல்லையேண்ணா. அச்சோ வயன், நீ கேட்டது தானடி, நீ எப்படி கேட்டியோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அதனால தான் நான் வந்துடுவேண்ணே, ஜஸ்ட் 10 minutes தான். ஓகே ஜிம்மன். அப்போ தயாங் சிரிச்சுட்டு, அச்சோ வயன், உன் ஹஸ்பண்டை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஓகே? ஜஸ்ட் 10 minutes தான், அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ டோன்ட் வரி என்ன? ஓகே. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்ட்டி உங்கள் ஃப்ரெண்ட் எல்லோரும் ஒரு காரில் போகிறீங்க. அப்புறம் ஜிம்மன் தயாங் 2 பேரும் ஒரு கார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய கார்ஸ், அதில் நடுவில் நீங்கள். ஸோ அப்படியே தான் ஜிம்மனுக்கும் அப்படியே அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க வெளியே இருந்து, என்ன இவ்வளோ கார்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி. அப்படியே அவங்களே பேசிக்கிறாங்க, ஜிம்மனோட மேரேஜ் இப்படி தானே இருக்கும் கிராண்டாக அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி காசுலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஸோ அதனால் அவங்க பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்குது. செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது. என்ன வயன், ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாம் ஆண்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பட் அப்பா அம்மா அண்ணாலாம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பெயின் இருக்கும்ல, அதனால ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. அதை ஹான்ஜூன் பார்க்குறா. அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சர்ச் ரீச் ஆகிடுறீங்க. யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யாரோ கையை பிடிச்சி இறங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இறங்குறீங்க. இறங்கினதுக்கப்புறம் தான் யாருன்னு ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் அப்பா. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பா, நீயா? நீ எப்படிப்பா? அண்ணன் எப்படி விட்டா உன்னை? எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறாங்க. அது உங்கள் அம்மா. பா அம்மா 2 பேருமா? 2 பேருமா? சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படிம்மா, எப்படி வந்தீங்க? அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா, சொல்லாமல் வந்தீங்களாம்மா? எப்படிம்மா? சொல்லியிருந்தா அண்ணன் விட்டுருக்க மாட்டானே கண்டிப்பாக அப்படி சொல்லி நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க. என்ன 2 பேரும் கம்முனே இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. கத்துனதுக்கப்புறம் உங்கள் அப்பா யாரையோ பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் அண்ணன். அதை பார்த்துட்டு உங்களால் நம்பவே முடியல. மா, அது அண்ணனா? ஆமாம். எப்படிம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. பார்த்தா அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அதை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் உங்கள் அண்ணன் முன்னாடி நிறுத்துகிறாங்க. உங்களுக்கு எதுவுமே பேச தோணவே இல்லை. கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. அண்ணா, உண்மையாகவே நீ வந்துட்டியா? அண்ணா, அப்போ நீ என் மேலே கோவமா இல்லையா? என் மேலே உனக்கு கோவம் இருக்குதாண்ணா? சொல்லுண்ணா. இல்லை. இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? கிடையாது. எப்படிண்ணா? அப்போது ஜிம்மன் மேலே? அவன் மேலே சுத்தமாக கிடையாது. எப்படிண்ணா? எப்படின்னா ஹான்ஜூன் அவள் ஜிம்மனை பற்றி நிறைய சொன்னான். அப்புறம் அவனை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி எஸ்டர்டே மிட்நைட் வந்து என்கிட்ட சாரி சொன்னான். நான் இது வரைக்கும் பண்ணதுக்கெலாம் சாரி அப்படின்னு சொன்னான். இது வரைக்கும் ஜிம்மன் யார்கிட்டயாச்சும் சாரி சொல்லியிருக்கா? நான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அவன் உனக்காக என்கிட்ட வந்து சாரி சொன்னான். இல்லை ப்ளீஸ், வயன்லாம் நீங்களாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவா. ஸோ ப்ளீஸ், அவளுக்கு நீங்களும் வேணும், கண்டிப்பாக வேணும்னு நிறைய சொன்னான். ஸோ அதனால் இருக்க ஒரு லைஃப், அதில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகலாமே. ஸோ அதனால தான் என் தங்கச்சிக்கு பிடிச்ச லைஃப்பை நானும் ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே புரியலை. பிகாஸ் உங்கள் அண்ணன் ஏன் இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது.
எங்கள் அண்ணன் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக தண்ணி. ஏய் எதுக்கு அழுகிற? உனக்கு இன்னைக்கு மேரேஜ். அழுதா அவன் மேக்கப்லாம் போயிடாதா? அண்ணா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆமாவா ஏன்னு அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறா. சடனாக அவளை ஹக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ்லாம் கூடாது, ஓகேவா? ஹாப்பியாரு, அழுகாரு. அப்படியே உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, என்னையும் புரிஞ்சுட்டு ஜிம்முனும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ஜிம்மன் அங்கே நிற்கிறான். உங்களை ஒரு மாதிரி ப்ளஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை பார்க்க. பிகாஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே அவனுக்கு தெரியுது. ஸோ அவனும் செம்ம ஹாப்பி. உங்களுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் ஏதோ கனவுல இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறது ஜிமன், அப்புறம் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது உங்கள் அண்ணன் ஜின். இதெல்லாம் லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கும் போது சடனாக ஒரு நாள் நடக்குது, எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்கள் கையை எடுத்து ஜிமன் கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ, புரியுதா? இல்லைன்னு வை, அவ்வளோதான். ஓ அப்படியா சார்? ஓகே, உங்களை விட நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம். ஸோ நம்பி உங்கள் தங்கச்சியை எனக்கு கொடுக்கலாம், ஓகே? அப்படி சொன்னதும் ஜின் சிரிச்சிட்டு உங்கள் கையை ஜிம்மன் கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி வரான். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. லைக் ஏதோ ஒரு மாதிரி தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அவனுக்கு அது புரியுது. உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ அங்கே ஃபாதர் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி ஓகேவான ஃபார்மாலிட்டி கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ 2 பேரும் உங்கள் ஐ டு ஐ பார்த்துட்டு எஸ் ஐ டூ சொல்லிட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரிங் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் கிஸ் த பிரைட்னு சொன்னதோ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு லாங் கிஸ். உங்கள் லவ் அதெல்லாம் எல்லாமே தெரியுது. செம்ம ஹாப்பியாக உங்கள் கண்ணில் தண்ணி வருது. அதை வைப் பண்ணி விட்டுட்டு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ அப்படியே உங்கள் மேரேஜும் முடியுது. அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி. பிகாஸ் எஸ் இன்னையோட உங்களுக்கு 18 இயர்ஸ். ஸோ அதனால் அவங்க பர்த்டே பார்ட்டி. ஒரு பெரிய கேக், உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர். அதை பார்த்துட்டு ஜிமன் என்னோடய ஃபேவரட். ஆமாம் உன்னோட பர்த்டேல, ஸோ அதான் உன்னோட ஃபேவரட். தேங்க்யூ. சரி ஓகே வா கட் பண்ண அப்படி சொன்னதும் கூட்டிகிட்டு போயிட்டு கேக் கட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ஊட்டி விடுறீங்க. செம்ம ஜாலியாக போகுது, ஹாப்பியாக. அந்த பர்த்டே பார்ட்டியும் ஜாலியாக இருக்குது. நாவ் நீங்கள் 2 பேரும் மேரிட், மிஸ்ஸஸ் பார்க் வயன். ஸோ அப்படியே நான் இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோடாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல்.